ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாலிக்யூல் குடுத்துருக்காங்க இல்லையா? இது குடுத்துட்டாங்க. ஸோ கீழ இருக்க எந்த ரியாக்ஷன் வந்து ஸோ இதே ஸ்ட்ரக்சர ப்ராடக்ட்ல குடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க HBr அடிஷன் டபுள் பாண்ட்ல ஸோ மார்கோனிக் ரூல் படி ஸோ இந்த கார்பன் வழியா போய் இந்த H பிளஸ் அப்ட்ராக்ட் பண்ணாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இங்க டெர்ஷியரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Br மைனஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கு. அப்போ இது வந்து இதை கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஸோ அவங்க கொடுக்குற காம்பவுண்ட் வந்து நமக்கு ப்ராடக்ட்ல கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே HBr அடிஷன் தான். ஸோ H பிளஸ் இப்போ நமக்கு சிமெட்ரியா இருக்கிறதுனால ஸோ எந்த கார்பன் வழியா வேணாலும் இந்த H பிளஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஸோ இந்த கார்பன் வழியா போய் H பிளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கார்போகேட்டையான் ஒரு டெர்ஷியரி கார்போகேட்டையான் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Br மைனஸ் இங்க வந்து அட்டாக் பண்ணும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ அவங்க கொடுத்துருக்க சேம் ப்ராடக்ட் தான் கொடுக்குது. ஸோ இதுவும் அவங்க கொடுத்துருக்க ப்ராடக்டை கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு HBr அடிஷன் தான் பட் பெராக்சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ பெராக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல Br வரும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ப்ராடக்டை கொடுக்கல. அப்போ ஏ அண்ட் பி தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் போத் ஏ அண்ட் பி.